ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் விஷயம், நம்ம மருந்துகள் எதுக்காக? மருந்து அப்படிங்கிறது மறு உந்து பழைய நிலைக்கு உங்களை திருப்புறதா இருக்கணும். நீங்க எந்த அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, எங்க வேணா மருந்துடுங்க, எப்படி வேணா மருந்துடுங்க, ஆனா போக போக உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குதா? மருந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கணும். பக்க விளைவுகள் இல்லையா? சூப்பர் மெடிசன். போக போக மருந்து குறைக்கணுமா இல்ல நிறுத்தணுமா? சூப்பர் மெடிசன். இதை மட்டும் நீங்க கணக்கு போடுங்க. நோய் குணமாகுதா? பக்க விளைவு இல்லையா? போக போக உங்க ஆரோக்கியம் ஜாஸ்தி ஆகுது. இந்த 3 கேள்வி கேளுங்க. இதுதான் உங்களோட பெஸ்ட் மெடிசன். அது எங்க இருந்தாலும் போய் எடுத்துக்கங்க. ஆனா உங்க உடம்ப நீங்க செக் பண்ணணும். நிறைய பேர் சொல்றாங்க டெஸ்டே பண்ணாதீங்க. ஈவன் நம்ம சார்ந்த துறையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, கிடையாது, உங்களுக்கு சில சிம்டம் வந்துச்சுன்னா உடனே டெஸ்ட் எடுத்துக்கங்க. டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க பிரைவேட்டா நீங்க என்னங்கறத பாருங்க. தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது இல்லையா? நான் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம், பிடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கல். இங்க எங்க பார்த்தாலும் கேன்சர். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கிறாங்க, ஒரு திடீர்னு ஒரு அடுத்த 2 மாசம் கழிச்சு கேன்சர் வந்துச்சுங்க. இப்படியே இருக்கிறாங்க. அப்ப ஏன் இது வருது? எதனால வருது? லைஃப் ஸ்டைல். நிறைய பேருக்கு நீ குக் பண்ணவே தெரியுது இல்ல. நிறைய பேர் வீட்டுல வேலையே கிடையாது, எப்பவுமே மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. சாப்பிடுறது காலையில பார்சல் வாங்கி சாப்பிடலாம். அதுல இருக்கிற கெமிக்கல், ஒரு வாழை இலை போட்டு கொடுக்கறக்கும் ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வரக்கும் எத்தனை விஷயம் இருக்குது. டீய பிளாஸ்டிக் பேக்ல போடுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சாப்பாடு பார்சல் பிளாஸ்டிக் பேக்ல தான் வருது. சோ இது மாதிரியான விஷயங்களை நீங்க ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வர கூர்ந்து கவனியுங்கள். உங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.